ஹலோ கைஸ். ஸோ காலையில் வந்து போட்ட வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ இன்றைக்கி வந்து இப்போ வந்து மதியானம் இது வந்து 2வது வீடியோ. நானும் ரொம்ப நேரம் சத்தியமாக சொன்னேங்க, ரொம்ப நேரம் யோசித்தேன். நம்ம கிட்ட இருக்க எல்லா பேபிடையும் பார்த்து ரொம்ப நேரம் என்னடா போடலாம், அதேமாதிரி மொக்கையாகவும் போட்டக்கூடாது, ஏதாவது உங்களுக்கு சும்மா போடணுமேன்னு போடக்கூடாது, ஏதாவது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போடலாம் அப்படின்ட்டு யோசிச்சு பார்த்துட்டு இருந்தேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபாஃப்னீர் கண்ணில் பட்டான். ஸோ நம்மளும் மெட்டல் வச்சு தான் பேட்டில் போட்டுட்டு இருந்தோமா, சரி பஸ்ட் எடுக்கலாமேன்னு பார்த்தா ஃபாஃப்னீர் இருந்தான். சரி ஓகேன்ட்டு ஃபாஃப்னீர் தூக்கிட்டு வந்தாச்சு. ஸோ ஃபாஃப்னீர் கூட நம்ம நேடோ பேபிள் வந்து பேட்டில் போட போகிறோம். ஸோ நேடோ பேபிள் கிட்ட ஃபாஃப்னீர் ஸ்பின் ஸ்டீல் பண்ணுவானா, அதான் வந்து இதோட கான்செப்ட். ஆக்சுவலாக இது ரப்பர் கிடையாது. புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சொல்கிறேன், நம்மளோட ட்ரெயின் ஃபாஃப்னீர் ஃபேக்கு தான், எல்லாமே ஃபேக்கு தான் கைஸ். இந்த ரப்பர் வந்து பிளாஸ்டிக்கு, இந்த ப்ளூ கலர் பாட்டு. ஸோ அதனால் நானே வந்து இந்த இடத்துல ரப்பர் ஒட்டி வச்சுருக்கேன். இந்த ரப்பர் வந்து கொஞ்சம் தேயிற நிலமை ஆயிடுச்சு. இந்த இடத்துல வந்து பிளாக் கலர் ரப்பர், இது கொஞ்சம் நல்லா ஸ்பின் ஸ்டீல் பண்ணக்கூடியது கைஸ். அமுங்கிறதே சூப்பராக இருக்கும். அப்புறம் இதுவும் தான். ஸோ பேட்டில் போட்டுடலாம். பேட்டில் கிடையாது, வெறும் இது ஸ்பின் ஸ்டீல் பேட்டில். நான் ஹேண்ட் ஸ்பின் விட போகிறேன். ஸோ பார்ப்போம். நெத்திடி சொல்லிடி. அதே மாதிரி நம்ம இந்த பேட்டிலே ஒரு வித்தியாசமான ஒரு ஆங்கிள்லேயும் நம்ம பார்க்க போகிறோம் கைஸ். ஆங்கிள் மீன்ஸ் வியூ கிடையாது, வித்தியாசமான ஒரு ஆங்கிளில் ஒரு பேட்டில் போட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ பார்ப்போம். இங்கே பாருங்கள், ஸ்பின்னை எவ்வளோ அப்சர்வ் பண்ணிட்டான் பாருங்க. நம்ம வெறும் கையில் தான் விட்டோம், இருந்தாலுமே அந்த நேடோ பேபிள்கிட்டேருந்து ஆக்சுவலாக இது நேடோவே இல்லை கைஸ், நான் ஏமாந்துட்டேன். இங்கே பாருங்கள், யார் ஜெயிக்க போகிறா, ட்ரெயினா நேடோவா? ட்ரா கைஸ். ஸோ ஆக்சுவலாக நீங்களே பார்த்துருப்பீங்க, செம்மையாக ஸ்பின் ஸ்டீல் பண்ணிக்கிட்டு இருந்தான். ஸோ ஆனால் நான் ஏன் இது நேடோ இல்லைன்னு சொன்னேன்னா, அதோட லான்ச்சரே வர மாதிரி இருக்கும் கைஸ். இங்கே பாருங்கள், இந்த லான்ச்சரே ஒரு மாதிரி இருக்குது. அதேமாதிரி நேடோ பேபிள்ன்றது ரொம்ப நேரம் ஸ்டெமினாவோட சுத்தம். நம்மளது ஓகே, பட் ஒரு 2 மினிட்ஸ், ஒரு 1 மினிட் மட்டும் தான் சுற்றுது. ஐயோ, இற ஃபாஃப்னீர். ஓகே, நெத்திடி சொல்லிடி. ஓகே, இப்போ பார்ப்பேன் கைஸ், நல்லா வெறியில் விட்ருங்க. இப்போ பாருங்கள், ஸ்பீடு பாருங்க கைஸ், அப்படியே ஏறிச்சு பார்த்தீங்களா? நம்ம ஒரிஜினல் ட்ரெயின் ஃபாஃப்னீரோட செம்மையாக ஸ்பின் ஸ்டீல் பண்ணோம். ஏன் அப்படின்னா, அது சும்மா அந்த லைட்டாக அந்த கொஞ்சம் இடத்துல தாங்க ரப்பர் இருக்கும், நம்ம பாருங்க சுற்றி வச்சுருக்கோம். அதனால் இதுதான் செம்மையாக ஸ்பின் ஸ்டீல் பண்ணோம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது ஒரிஜினல் டக்கர் டொம்மி, அது மட்டும் காரணம் கிடையாது. யார் ஜெயிக்கிறா? நேடோ தாங்க வின்னர். ஸோ கரெக்டாக இந்த இடத்துல மட்டும் ரப்பர் இருக்கிறதுனால கொஞ்சம் கம்மியாக தான் அடி விழுவோம். இருந்தாலும் ஸ்பின் ஸ்டீல் அப்போ தான் நல்லா வாங்கும். அதாவது இந்த லெஃப்டில் விட்ருக்கோங்க கைஸ், இவனை விடுவோம் நேடோவை. ஓகே. அதாவது ரொம்ப அதிகமான ரப்பர் இருந்துச்சுன்னா அடித்து இவனே பறக்க கூட வாய்ப்பு இருக்குங்க அந்த ரப்பர் மூலியமாக. அதேமாதிரி இவன் ரொம்ப ஸ்பின் எடுத்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ என்னடா அடிக்காமலே சுற்றுறான் நேடோ. அடிக்கிறான். ஃபாஃப்னீர் கிட்ட ரொம்ப ஸ்பின் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ரைட் பேப்ளேட் இருக்குது, இப்போது அக்கலிஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அக்கலிஸ் கம்மி ஸ்பீடில் இருக்குன்னா அக்கலிஸ் அவங்ககிட்ட ஸ்பின் ஸ்டீல் பண்ண ஆரம்பிச்சிருவான். ஸோ அதுதான் கான்செப்ட்டு. ஒரு மாதிரி வித்தியாசமான புரியாத கான்செப்டாக தான் இருக்கும். சரி, இப்போ யார் ஜெயிக்கிறா? இந்த வாட்டி ஃபாஃப்னீர் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. ட்ரான்னு நினைக்கிறேன் கைஸ். சரி ஓகே, நம்ம அந்த வித்தியாசமான ஆங்கிள் என்னென்னா, நம்ம வந்து இப்போ இதை லெஃப்டில் விட்டுட்டு ஸோ நேடோவை ரைட்டில் விட்டுருந்தோம். இப்போ நம்ம வந்து ஃபாஃப்னீரில் ரைட்டில் விட போகிறோம். ரைட்டில் ஹேண்ட் ஸ்பின் பண்ணி விட்டுட்டு இவனை லெஃப்டில் விட போகிறோம். ஸோ லான்ச்சரை லெஃப்டில் மாட்டிக்கலாம். லெஃப்ட்டு வச்சுட்டு இப்போ அதான் சில பேர் லெஃப்ட்டு டைரெக்ஷனில் சுற்றினா மட்டும் தான் ஸ்பின் ஸ்டீல் பேபிள் பண்ணோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ நான் இந்த பேலோட ரைட்டில் தான் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. ரைட் டைரெக்ஷனில் தான் சுற்றிட்டு இருக்கு. இங்கே பாருங்கள், இப்போ பாருங்கள், ரைட் டைரெக்ஷன் தான். ஸோ விட்டேன். இருங்க, ஸ்பீடு கொஞ்சம் அதிகமாக இருக்குது, கொஞ்சம் குறைச்சி விட்ருவோம். ஓகே, நெத்திடி சொல்லிடு. ஐயோ ரொம்ப ஸ்பீட் போயிடுச்சு கைஸ். இருந்தாலும் அங்கேயோ ஸ்பீட் ஸ்டீல் பண்ணுறாடி. ஐயோ மிஸ் ஆகிடுச்சு கைஸ், மிஸ் ஆகிட்டது. சே, கொஞ்சம் அடிச்சிருந்தாலும் ஸ்பின் ஸ்டீல் 0 ஸ்பின் ஸ்டீல் பண்ணு. அதெல்லாம் பண்ண மாட்டான் போல. சரி ஓகே.
ரைட்டில் விட்டுட்டு இப்போ இவனை லெஃப்டில் விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பவர் தெரியும். ஸ்பின்னை பாருங்கள், அது சுற்றுற நீங்கள் பார்த்தாலே தெரியுங்க ஈஸ். அங்கே பாருங்கள், போய் ஃபஸ்ட்டு எப்படி சுற்றிட்டு இருந்தா அங்கே பாருங்க இதுதான் அந்த ஓஜி ஸ்பின் ஸ்டீலர். ஆக்சுவலாக ஓஜி ஸ்பின் ஸ்டீலருன்றது வேறு, அது மெட்டலில் ஒரு பேப்ளேட் இருக்கும். பட்டு பஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இவன் தான். ஸோ யார் ஜெயிச்சா இவன் நான் வேறு பார்க்கல ஐஸ். சரி ஓகே, லாஸ்ட்டாக ஒரு பேட் போட்டுட்டு பார்க்க விட்டாங்க. இரா ஓகே. ஓ இந்த அதேமாதிரி இந்த ரப்பர் பக்கத்தில் அடித்தாலுமே செம்மையாக ஸ்பின்னு குறைஞ்சிருவாங்க. அதாவது இந்த வால்லலாம், ஸ்டேடியமோட வால் கேஜ். இப்போ பார்ப்போம். ஓ ஃபாஃப்னீர் இப்படி வர சுற்றுற மாதிரி வரான், அப்படியே நின்றுறாங்க, நிற்க வச்சிடறான் இவன். சரி ஓகே, இப்போ என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, இவனை லான்ச்சரில் விடலாம், இவனை கையில் விட போகிறோம். வித்தியாசமாக இருக்குல்ல? ஸோ அப்படி தான் கைஸ், இவனை ரைட்டில் விட்ருவோம் கையில். இப்போ லெஃப்டில் வந்து ஃபாஃப்னீரை விடலாம். இது ஆக்சுவலாக ஃபாஃப்னீர் இந்த வீடியோ வந்து நான் என்ன யோசிச்சேன்னா, ஃபாஃப்னீர் இவங்ககிட்ட ஸ்பின் ஸ்டீல் பண்ணுவானா, ஜெயிப்பானா, அதை தான் பார்க்கறதுக்காக தான் வந்தேன். ஆனால் ஐயோ லான்ச்சரில் வர மாட்ட மாட்டேங்குது. ஓகே, அதனால் ஆடா பாவி. ஆனால் இப்போ இந்த பேட்டில் எப்படி போயிட்டுருக்கு பாருங்க கைஸ். ஓகே ஓகே ஓகே, இப்போ பாருங்கள், இவன் ஸ்பின் ஸ்டீல் பண்ணுவான் பாருங்கள். இங்கே பாருங்கள், பார்த்தீங்களா? ஸோ நீங்கள் விட்ற பேப்ளேடில் ரப்பர் இருந்தால் உங்களுக்கு மட்டும் தான் ஸ்பின் ஸ்டீல் பண்ணணுன்றது கிடையாது. உங்கள்கிட்ட ஸ்பின் அதுக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா மற்ற பேர்டும் ஸ்பின் ஸ்டீல் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், நேடோ பண்ணிட்டுருக்கு ஸ்பின் ஸ்டீல், வாயில் வரமாட்டேங்குது. ஸ்பின் ஸ்டீல்ன்ற ஸோ நேடோ இஸ் த வின்னர். சரி ஓகே, நம்ம இப்போ இதெல்லாம் இது சும்மா ஒரு வெளியே போயிட்டோன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம இவனை ரைட்டில் விடுவோம். இல்லை ஓகே, நேடோ வந்து ரைட்டில் விடுவாங்க லான்ச்சரில். அடுத்து ஃபாஃப்னீரை வந்து லெஃப்ட்டில் விடலாம். பார்ப்போம் யார் ஜெயிக்கிறான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு யாரை விடலாம்? இவனுக்கு ஃபஸ்ட் நம்ம ஒரு லெஃப்ட் லான்ச்சர் வாங்கணும். இங்கே பாருங்க, ப்ரோட்டோ லான்ச்சரில் வாங்கிட்டு அதான் வாங்கியாச்சே. ஸோ ஐயோ, இதுதாங்க சொன்னேன், இந்த சைடில் இந்த கேஜில் ரப்பர் பட்டோன்னு பாருங்கள், செதறி போயிட்டான். லைட்டாக தான் படிச்சு, அதுக்கே பறந்துச்சு. பார்த்தீங்களா என்ன சொல்கிறேன்னா, நம்ம லான்ச்சர் வந்துனே இருக்கு கைஸ். அதுவும் ஸ்வாட் லான்ச்சர். அந்த ஸ்வாட் லான்ச்சரை வச்சு பல சம்பவம் பண்ணலாம். நம்ம வேர்டு எல்லாத்துக்குமே அதுக்கப்புறம் அந்த லான்ச்சர் தான் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். சரி ஓகே, ரொம்ப பேசிட்டோம். வேறு லான்ச் ஆகிறதுக்கே அரை மணி நேரம் ஆகிறேன் கைஸ். ஓகே, இப்போ பார்ப்போம். இதுதான் பேட்டில். ஆக்சுவலாக இந்த வீடியோவில் ஆக்சுவலாக ரொம்ப வளரி இருப்பேன்னு நினைக்கிறேன். அதாவது ரொம்ப கதை பேசியிருப்பேன். இங்கே பார்த்தீங்கன்னா இப்படி ஆகும், இங்கே அப்படி ஆகும், இப்படி ஆகும் அப்படின்னு கதையாக ஓட்டியிருப்பேன். சரி, நம்ம பேட்டில் மட்டும் இதோட பார்ப்போம். எனக்கு என்னென்னு தெரில கைஸ், அப்படி தான் வருது வாய். சரி ஓகே, இப்போ வந்து ஸ்பின் அப்படியே தான் இருக்குது ரெண்டுத்துக்கும். பட் ஃபாஃப்னீர் மெயின்டைன் பண்ணுறான் ஸ்பின்னை. ஓ அங்கே பாருங்க, இவன் சுற்றினே இருக்கா. இவன் அடித்து இவன் நானும் அவுட் ஆக மாட்டேன். சரி, அதாவது நீ ஜெயிக்கலைன்னா உன்னையும் ஜெயிக்க விட மாட்டேன் அப்படின்னு பண்ணுறான் நேடோ. சரி ஓகே, நேடோ வந்து இப்போ லெஃப்டில் விடுவோம். ஓகே, லெஃப்ட்டு செட் பண்ணியாச்சு. அடுத்து ஃபாஃப்னீரையும் செட் பண்ணியாச்சு. அடுத்து இவனை விட்டுறலாம். இவனை லெஃப்ட்லனா இவனை தான் ஃபஸ்ட்டு விடணும். ஐயோ, ஓ ஆடா பாவி. இதுக்கு தாங்க ரப்பர் இருக்கும். இப்போ ரெண்டுமே லெஃப்ட்டுன்றதுனால அந்த ரப்பர் கான்டாக்ட் ரொம்ப, அதாவது ஸ்பின் ஸ்டீலாக இது ஆகாது. ரப்பரில் அடிக்கிறதுனால பயங்கரமான ஒரு அடி விடும். இன்னொரு வாட்டி விடலாம். ஓகே, ஃபாஃப்னீர் ஒழுங்காக சுற்றுறான். ஃபாஃப்னீர் ஒழுங்காக சுற்று, அடி வாங்கிறாத. அவனே அடி வாங்கிப்பாங்க ஃபாஃப்னீர். ஆடா என்னடா ஒரு அடியில் பஸ் ஆகிட்டு இருக்கிற. ஐயோ,
இது இந்த பவரா இவனோட பவரா இல்லை இவனோட வீக்னஸா? ஐயோ ஒன்றுமே புரியல எனக்கு எதுவும் வழங்கலை கைஸ். லான்ச்சர் ரிக்கோட வேறு செட் பண்ணணும் கைஸ். இது வேறு கடுப்பாகுது. ஓகே நம்ம இவனை ஃபஸ்ட்டு விடுவோம். ஸோ ஓகே இந்த குப்பாடி இதுக்கெலாம் எவ்வளோ டைம் ஆகுதுங்க. இங்கே பாருங்க இந்த ரிக்கோட செட் பண்ணிட்டு இந்த ரிக்கோட செட் பண்ண இப்போ பஸ்ட் ஆகாதரா காஷ்மீர். ஓகே இப்போ தான் பக்கா விட்ருக்கோங்க கைஸ். என்ன ஃபாஃப்னீர் அவ்வளோதான். ஆட போய் பஸ்ட் ஆகிட்டான். இதாங்க சொன்னேன் இந்த ரப்பர் வந்து ரொம்ப இதுக்கே ஸ்டெமினாவை குறைச்சி விட்ருவாங்க பார்த்தீங்களா. ஐயோ டிரைவரை தெறிக்க விட்றாங்க கைஸ். ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இருங்க போய் டிரைவர் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஓகே எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ பார்த்தீங்களா இந்த ரப்பர் வந்து என்ன மாதிரி ஸ்பின் ஸ்டீல் பண்ணியிருந்தாலுமே இது வந்து ஒரு இம்பேக்ட் அட்டாக், அதாவது பயங்கரமான ஒரு அட்டாக் விழுந்தோன்னே அதோட டேரெக்ஷனில் இருக்க பேரோட அட்டாக் விழுந்தோன்னே அப்படியே பஸ்ட் ஆகிட்டான் பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ரைட் சைட் பேபிளோட விடும் போதும் நடக்கும், லெஃப்ட் சைட் பேபிளோட விடும் போதும் நடக்கும். இப்போ ரைட்டில் விட்டால் எவ்வளோ ஸ்பின் ஸ்டீல் பண்ணுறான் பாருங்களேன். படிக்கல சரி இருந்தாலுமே அதனால தாங்க இந்த டக்கரோட்டம் அந்த பேர்டுக்கு வந்து இந்த கான்டாக்ட் வந்து இந்த இடத்து மட்டும் தான் ரப்பரு. இதோ இந்த இடம் இந்த இடம் இந்த இடம் இந்த இடம் இந்த இடம் இந்த இடம் இந்த 6 இடம் 6 இடம் மட்டும் தான் கான்டாக்ட் ரப்பரு. ஸோ அதனால தான் சமாளிக்குது. பட் இந்த அளவுக்கு ரப்பர் கொடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் கன்ஃபார்மாக இந்த மாதிரி பஸ்ட் ஆயிரும். ஸோ அவ்வளோதான் எஸ். எனக்கு தெரிஞ்சு நம்ம போட்ட வீடியோலேயே இந்த வீடியோ தான் நான் ரொம்ப கதையை அடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். சரி ஓகே பை கைஸ் பாய்.